ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டெய்சி பிரகாஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேசிக் பிகினர் லெவல் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச் என்னென்னதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு, லேசி டேசி ஸ்டிச்சு, சாட்டன் ஸ்டிச்சு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட், பிளாக் அண்ட் ஸ்டிச்சு, கிராஸ் ஸ்டிச். இப்போது இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னா நேராக ஒரு கோடு வரைய அவுட்லைன் போடுறதுக்காக பயன்படுத்தலாம். அடுத்து பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச்சை நம்ம ஒரு பேரை வச்சு தையல் பண்ணுறதுக்கும் பார்டருக்கு இந்த மாதிரி வேலைக்கு பேக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச். செயின்னாலே தெரிஞ்சிருக்கோம் சங்கிலி தையல் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மலருக்காக, ஒரு மொட்டு வரிசை அல்லது பார்டரு இந்த மாதிரி இதுக்காக பயன்படுத்தலாம். அப்புறம் ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம்னாலே தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும், தண்டு அப்படி சொல்லிட்டு. அதை எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஒரு கிளை, காம்பு இந்த மாதிரி ஒரு கோடு, வளைஞ்ச கோடு அந்த மாதிரி வரைகிறதுக்காக பயன்படுத்தலாம். அடுத்து லேசி டேசி ஸ்டிச். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் லேசி டேசி, பட் பூ வரைகிறதுக்காக இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு சாட்டன் ஸ்டிச். அதாவது ஏதாச்சும் ஒரு ரவுண்டு அப்படின்னா அதை நிரப்புறதுக்காக பயன்படுத்தலாம். அதை அடுத்து ஃப்ரெஞ்ச் ஸ்டிச்சு. அது ஒரு முடிச்சு தையல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன மொட்டு அதுக்குள்ளே இருக்கிற ரவுண்ட்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். அடுத்து பிளாக் அண்ட் ஸ்டிச்சு. இது பார்டருக்கு அடுத்து இந்த எட்ஜு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம் நம்ம. இது கிராஸ் ஸ்டிச், அதாவது குறுக்கு தையல்.